அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். இதை நான் ஷார்ட்டாக வந்து எஃப்ஆர்எஃப்னு சொல்லுவேன். கிளாஸில் வந்து ஜென்ரலாக டீல் பண்ணும்போது நான் சொல்லுவேன் எஃப்ஆர்எஃப் அப்படின்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எக்ஸாக்டாக இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஷெடியூல் படி ப்ரெசென்ட் பண்ணணும், இப்படி டிஸ்க்ளோஷர் இருக்கணும், இப்படி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படிலாம் பெருசாக வந்து அவங்களுக்கு ஓப்பனிங்கே இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அதனால அவங்களுக்கு மேஜராக வந்து அப்படியே பயங்கரமாக வந்து அவங்கள ரெகுலேட் பண்ணுற அளவுக்குலாம் யாரும் கிடையாது. ஓகே, மிஞ்சி போனால் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேயோ ஒரு சில கைட்லைன்ஸோ இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கம்பெனி அப்படி கிடையாது. கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் உங்களுக்கு 1008 ரெகுலேஷன் வச்சுருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தீங்கன்னா செபி வேறு 1008 ரெகுலேஷன் போட்டு வச்சுருப்பானா. இதையும் தாண்டி நீங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி, இது எல்லா தோரணைக்குள்ளேயும் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், செபியோட ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு லிஸ்டட் கம்பெனி, ஒரு பப்ளிக் கம்பெனி விச் இஸ் லிஸ்டட், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க பல ரெகுலேட்டர்ஸையும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், செபியோட கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து வாட் யூ கால் திஸ் கம்பெனிஸ் ஆக்டோட அந்த ஷெடியூல்ஸ் படி அந்த P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தே ஹேவ் லாட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் டு அப்ளை டு. அந்த அப்ளிகேஷன் படி தான் அவங்க எல்லாமே பண்ண முடியுங்கிறதுனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு கம்பெனி. நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து கம்பெனி எடுத்துக்கிறோம். இதுவே பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் ஒரு பேங்க் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ணாதா, அப்போ அவங்களுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வரும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த கம்பெனி அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்களோ, பேங்கிங்காக இருந்தால் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இல்லை அவங்களுக்கு என்னென்னலாம் ஆக்ட் வருமோ அதன்படி தான் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதேமாதிரி கம்பெனிஸ் ஆக்ட்னா கம்பெனிஸ் ஆக்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதன்படி ப்ரெசென்ட் பண்ணணும். இன்சூரன்ஸ்னால் இன்சூரன்ஸ். இப்போ சிஏ இன்ஸ்டியூட்டே எடுத்துக்கோங்க. சிஏ இன்ஸ்டிடியூட் அவங்களோட என்டையர் ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது அது வந்து சிஏ இன்ஸ்டிடியூட்டே ஃபார்ம் அண்டர் த பார்லிமெண்ட் ஆக்ட் படி தான் 1949 அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க எப்படி தங்களோட அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எஃப்ஆர்எஃப்னா என்னென்னா எனி கம்பெனி, whether it is a banking company or it is an insurance company, okay, or it is a normal public listed company, it has to obey or it has to follow certain rules, regulations, formatters, standards which is applicable to them. அவங்களுக்கு எது applicable, அவங்களுக்கு கம்பெனிஸ்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து செபி. இப்போ இது வந்து பேங்கிங்னா பேங்கிங்காக அவங்களுது, இன்சூரன்ஸ்னால் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னென்ன அப்ளிகபிளோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே.